தமிழ் பள்ளி மாணவர்கள் தங்களின் தாய்மொழியுடன் மலாய், ஆங்கிலம் ஆகிய மொழிகளை கற்றுக்கொள்வதைப் போன்று அனைத்துலக மொழிகளில் ஒன்றான மெண்டரின் மொழியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கில் வட மாநில இந்தியர் சிகை அலங்கார சமூக நல இயக்கம் சுற்று வட்டாரத்தில் உள்ள இந்திய மாணவர்களுக்காக மெண்டரின் மொழி வகுப்பை இலவசமாக தொடங்கியுள்ளது. மெண்டரின் மொழி பயன்பாட்டிற்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நல்ல வரவேற்பு உள்ளதால் தமிழ் பள்ளி மாணவர்கள் அம்மொழியை கூடுதலாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வட மாநில இந்தியர் சிகை அலங்கார சமூக நல இயக்கத்தின் தலைவர் புவனேஸ்வரன் சக்திவேல் தெரிவித்தார். அதனை ஊக்குவிக்கும் நோக்கில் தமது இயக்கம் மெண்டரின் மொழி தொடர்பான 2 நாள் இலவச பயிற்சி பட்டறையை மேற்கொண்டது. ஸ்லாங்கூர் கிள்ளானைச் சேர்ந்த ஷெல்லி ஸ்ரீ பயிற்சி பட்டறையை வழிநடத்தினார். அதற்கு ஆரம்ப மற்றும் இடைநிலை பள்ளிகளைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியதால் மெண்டரின் மொழி பயிற்சி வகுப்பை இலவசமாக நடத்த தமது தரப்பு திட்டமிட்டுள்ளதாக புவனேஸ்வரன் கூறினார். இந்த வகுப்புல வசதி குறைந்த மாணவர்களும் பெரியவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த வகுப்பு நடத்துறதுக்கு காரணம் என்னன்னா, நமது தாய்மொழி பள்ளியில மாணவர்களை சேர்க்கணும். இந்த சீன மொழியை பிரத்யேக வகுப்பு வச்சு கூட கற்றுக்க முடியுன்ற ஒரு எடுத்துக்காட்டாக இதை செஞ்சோம். இந்த மெண்டரின் மொழி வகுப்பு டத்துஸ்ரீ சுந்தரராஜு சோமு அவர் கையால் திறக்கப்பட்டு மாணவர்களுக்கு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் சங்க சேவையாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாராட்டும் பரிசும் வழங்கப்பட்டது. இனி வாரந்தோறும் நேரடியாகவும் இயங்கலை வாயிலாகவும் மெண்டரின் மொழி வகுப்பை நடத்தப் போவதாக புவனேஸ்வரன் கூறினார். அதே வேளையில் மெண்டரின் மொழி கற்றுத்தர ஆர்வமுடையவர்கள் தம்மை நாடுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார்.